அடுத்து 4வது சம் பாருங்கள். x³ + x² மைனஸ் 14x மைனஸ் 24 திட்ட வடிவில் இருக்கான்னு பார்க்கணும். திட்ட வடிவில் இருக்குது. இப்போ வந்து x + 1ன்னு எடுத்து பார்ப்போம். x + 1 இருந்தது அப்படின்னா ரெட்டப்பட அடுக்கில் உள்ள கெழுக்களையும் மாறிலியும் கூட்டம். அங்கே 1 இல்லாட்டி 1, அடுத்து மைனஸ் 24 மைனஸ் 23ன்னு கிடைக்கும். அடுத்து 1 ஒற்றைப்படை அடுக்கில் உள்ள கெழுக்கில் கூட்டம் 1, இங்கே மைனஸ் 14, நமக்கு மைனஸ் 13ன்னு கிடைக்கும். இது சமம் கிடையாது, அப்போ இது வந்து காரணி கிடையாது. அடுத்து x - 1ன்னு எடுத்தோம்னா கெழுக்கள் எல்லாம் கூட்டினா 0 வரணும். 1 + 1 மைனஸ் 14 மைனஸ் 24, இது கூட்டினா 0 கிடைக்காது, அப்போது இதுவும் காரணி கிடையாது. அடுத்து நம்ம x + 2ன்னு எடுத்துக்கிடுவோம். x + 2னா x வந்து -2ன்னு வரும். இந்த -2 வந்து xல் உள்ள xக்கு பதிலாக -2 போடணும். -2³ + -2² மைனஸ் 14 இன்ட்டு xக்கு பதிலாக -2, அடுத்து -24. -2³ மதிப்பு -8, அடுத்து ப்ளஸ் -2² மதிப்பு 4, அடுத்து மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 14 2 பெருக்குனா 28 மைனஸ் 24. இப்போ -24யும் -8யும் கூட்டினா -32, இது ப்ளஸ் 32ன்னு வரும். இப்போ இதை ரெண்டே கூட்டினா நமக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போது நமக்கு x + 2 தான் ஒரு காரணி. அடுத்து x + 2 ஒரு காரணி கண்டுபிடிச்சிட்டோம். தொகுமுறை வகுத்தெல்லாம் மீதம் கண்டுபிடிக்கணும். இப்போ கெழுக்கள் எடுத்து எழுதணும்னா 1 1 மைனஸ் 14 மைனஸ் 24. எது பண்ணும்போது நமக்கு திட்ட வடிவில் இருக்கான்னு பார்த்துக்கணும். x + 2 தானே காரணி, அப்போ இந்த இடத்துல -2ன்னு போடுவோம். ஃபஸ்ட்டு 0 போட்டு இதை கூட்டிடுவோம் 1ன்னா, அடுத்து 1ஐயும் -2ஐயும் பெருக்குனா -2, அடுத்து இதை கூட்டணும்னா -1, அடுத்து மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 1 2 பெருக்குனா 2, இதை கூட்டினா -12, அடுத்து மைனஸ் மைனஸும் ப்ளஸ் 12 2 பெருக்குனா ப்ளஸ் 24 0. இப்போ இது வந்து x² - x மைனஸ் 12. இது வந்து இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ -1 இருக்கிறது அர்த்தம் 1ஐயும் -12 பெருக்குனா -12. நம்ம 2 காரணி எடுக்கணும். மைனஸில் இருக்கனால பெருக்கும்போது ஒரு நம்பருக்கு மைனஸ் வரும், இங்கே கூட்டும்போது மைனஸ் சிம்பிளில் இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு தான் நமக்கு மைனஸ் வரும். 4 3 12, இப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் போடும். அதாவது x - 4 x + 3ன்னு எழுதும். x - 4 x + 3. இது வந்து இதோட காரணி. இங்கே ஒன்றுமே நம்பர் இல்லாட்டி காரணி கண்டுபிடிச்சா நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். சப்போஸ் ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா நம்ம ஸ்டெப் படி தான் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள் x - 4 x + 3, அடுத்து இங்கே கண்டுபிடிச்ச x + 2. இப்போது இந்த இதுக்கு காரணிகள் வந்து x + 2 x - 4 x + 3. அடுத்த சம் பாருங்க. x³ - 7x + 6. ஃபஸ்ட்டு எப்பயுமே திட்ட வடிவில் எழுதிக்கிடுவோம். x³ + 0x² - 7x + 6. ஃபஸ்ட்டு x - 1 வந்து ஒரு காரணியான்னு பார்ப்போம். x - 1 காரணியாக இருந்தது அப்படின்னா இதோட கெழுக்களெல்லாம் கூட்டினா 0 வரணும். 1 இல்லாட்டி 1 இருக்கிறதா அர்த்தம். 1 + 0 -7 + 6, +1 +6 +7, அடுத்து -7 = 0. 0 வருது. அப்போ x - 1 வந்து ஒரு காரணி தான். அடுத்து தொகுமுறை வகுத்தல் பயன்படுத்தி அடுத்து கண்டுபிடிப்போம். இப்போ கெழுக்கள் எழுதுவோம். 1 எப்பயுமே திட்ட வடிவில் இருக்கிறதா எழுதணும். 0, அடுத்து -7, அடுத்து 6. x - 1னா x - 1 = 0ன்னு வரும். அப்போ xோட மதிப்பு 1ன்னு வரும். அங்கே வந்து 1 போடுவோம். ஃபஸ்ட்டு 0 போட்டு இதை கூட்டுவோம் 1, அடுத்து 1 1 பெருக்குனா 1, இதை கூட்டணும் 1, அடுத்து 1 1 பெருக்குனா 1, இதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு -6. ஏன்னா பெரிய நம்பரில் இருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடுவோம். இப்போ -6ஐயும் 1ஐயும் பெருக்குனா -6. அப்போ இதை கூட்டணும்னா 0ன்னு வரும். நமக்கு x² + x - 6ன்னு கிடைக்குமா? இப்போது -6 எடுப்போம். 2 காரணி கண்டுபிடிக்கணும். இங்கே ப்ளஸ் சிம்பிளில் இருக்குது. இப்போது 2 காரணி எடுக்கும்போது எது பெரிய நம்பரோ அதுக்கு ப்ளஸ் சிம்பிள் போடுவோம். 3 2 6. இப்போ 3க்கு ப்ளஸ் சிம்பிள், 2க்கு மைனஸ் போட்டால் 3 2 -6. இப்போ +3
ப்ளஸ் மைனஸ் 2னா நமக்கு ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம எடுக்க வேண்டியது 3 மைனஸ் 2. இங்கே முன்னாடி ஒன்றுமே இல்லைங்கிறனால எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதிடலாம். இது வந்து இதோட காரணி. நமக்கு இதோட காரணி எழுதணுங்கும்போது ஏற்கனவே கண்டுபிடிச்ச இந்த எக்ஸ் மைனஸ் 1 எழுதுவோம். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2. அடுத்த சம் பாருங்கள். எக்ஸ் கியூப் மைனஸ் 10 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 10. இது ஃபஸ்ட்டு திட்ட வடிவில் இருக்கான்னு பார்த்துக்கணும். திட்ட வடிவில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் மைனஸ் 1 வந்து ஒரு காரணியான்னு பார்ப்போம். எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணியாக இருக்கணும் அப்படின்னா இதோட கெழுக்கள்லாம் கூட்டினா 0 வரணும். இங்கே 1 மைனஸ் 10 அடுத்து மைனஸ் 1 ப்ளஸ் 10. இப்போ மைனஸ் 10 ப்ளஸ் 10 கேன்சல் ஆயிரும். மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகி 0ன்னு வரும். அப்போது எக்ஸ் மைனஸ் 1 வந்து ஒரு காரணி தான். அடுத்து என்ன பண்ணுவோம்? தொகுமுறை வகுத்தலில் போடுவோம். 1 மைனஸ் 10 மைனஸ் 1 ப்ளஸ் 10. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணி அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எழுதுவோம். இப்போ எக்ஸோட மதிப்பு ப்ளஸ் 1ன்னு வரும். இந்த 1 இங்கே போடுவோம். 0 போடுவோமா? 1ஐயும் 0ஐயும் கூட்டினா 1, அடுத்து 1ஐயும் பெருக்கினா 1. மைனஸ் 10 ப்ளஸ் 1னா நமக்கு மைனஸ் 9 கிடைக்கும். மைனஸ் 9ஐயும் 1ஐயும் பெருக்கினா மைனஸ் 9. இப்போ மைனஸ் 9ஐயும் மைனஸ் 1ஐயும் கூட்டினா மைனஸ் 10ன்னு வரும். அடுத்து மைனஸ் 10ஐயும் 1ஐயும் பெருக்கினா மைனஸ் 10. இப்போ இதை கூட்டணும்னா மீதி 0 வந்துருச்சு. இப்போ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 10ன்னு வருது. இப்போ மைனஸ் 10 எடுக்கணும். பெருக்குனா நமக்கு மைனஸ் 10 கிடைக்கணும். கூட்டுனா மைனஸ் 9 கிடைக்கணும். இப்போ மைனஸ் 9ன்னு இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் சிம்பிள் வரணும். ஒரு 10 10. ஓ 10க்கு மைனஸ் சிம்பிள் போட்டோம் அப்படின்னா நமக்கு பெருக்குனா மைனஸ் 10. இது மைனஸ் 10 ப்ளஸ் 1 இதை கூட்டுனா மைனஸ் 9ன்னு வருது. இப்போ இதுக்கு வந்து 1 மைனஸ் 10 காரணியாக எடுக்கணும். இங்கே முன்னாடி 1 இல்லைங்கிறதுனால டைரெக்டாக எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 10ன்னு எழுதிக்கலாம். இது வந்து இதோட காரணி. நமக்கு இதோட காரணி எழுதணும்னா ஏற்கனவே எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணின்னு கண்டுபிடிச்சிக்கோம். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 10. இப்போ இதோட காரணிகள் இது. சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை செஞ்சு பாருங்கள். ஈஸியாக இருக்கும்.